அது மாமரம் ஃப்ரெண்ட்ஸ். போனாலும் பைக் ஓட்ட முடியும். அவ்வளோ வாரம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும். இறங்குற இடத்துல பாருங்க இவ்வளோ பெரிய மாமரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நம்ம குட்டுப்பட்டி ஃபால்ஸ் போனோம். பொன்னமராலேருந்து ஒரு 40 கிலோமீட்ரு, அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி அங்கே போயிருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டுருங்க. வாங்க வீடியோவில் போவோம். இந்த இது ரோஸ் கலர் போங்க கிளியர் அதுக்கு போய்கிட்டே இருக்கோம். நீங்கள் கவர் தான் குண்டுப்பட்டி பாஸுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். அப்புறம் இருந்து இன்னும் ரீச் பண்ணல. மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்று நல்லா இருக்குது. ஃபுல்லாக மாங்காய் தோட்டம்னா நல்லா இருக்குது. மாங்காய் ஒவ்வொரு மரத்தில் இருக்குது, ஒவ்வொரு மரத்தில் மாங்காய் இல்லை. ஆனால் பைக்கில் வந்து பொறுமையாக தான் ஏறணுங்க. ஏன்னா மண்ணு வலிக்கு அட்வென்ச்சர் ரைட்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இங்கே போனால் அந்த பைக் ஓட்ட முடியும். எப்படியா இருந்தாலும் இன்னும் 1 கிலோமீட்டர் போவோம்னு நினைக்கிறேன். சரி அப்படியே போவோம். அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே போனாலும் பைக் ஓட்ட முடியும். சொல்லுங்க வீடியோவில் ஈட்டியை போனாலும் பைக்கே ஓட்ட முடியுது. லைசன்ஸை டக்குன்னு அவருக்கு அப்ளை பண்ணுங்க, பாஸ் பண்ணி விடுங்க. ஃபேமஸ் ஆயிடுவாடா. என் தம்பி நேற்று ஒரே ஒரு போட்டா போட்டேன்.
ஒரே ஒரு வீடியோ தான் ஆ 15,000 வியூஸ் போயிருச்சு பார்த்துக்க. அமீதா அமீர் டேரக்டர் அமீர் இருக்கானே, ஆ அவன் ஒரு கல்யாணத்துக்கு வரும்போது எடுத்து போட்டான். 15,000 வியூஸ் போயிருச்சு ஒரு அட்டன் டயத்தில். ஆமாம் அந்த வீடியோ நானே பார்த்தேன். உனக்கெல்லாம் எவ்வளோ போகுது இப்போ வியூஸ் போயிட்டு இருக்கு ஓரளவு. பெரிய வீடியோ போகுது. காசு ஷார்ட்ஸு கம்மியாக தான் போகுது. ஓகே இல்லை காசுக்கா ஷார்ட்ஸு தான் பைசா வருதா? மானிட்டேஷனே ஆகலை இன்னும். எப்போ ஆகும் தெரியல எப்போ ஆகுது. தம்பி ஆகிட்டு ஆகாது. உங்கள் தம்பிக்கெலாம் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. பைசா வருதா என்ன? அமௌண்ட்டை எடுத்துட்டு வரேன் ப்ரோ 2 வாட்டி. நான் இதே வீடியோ கால் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கேட்பானா? அதான் கேட்பாரு. எச்சரிக்கை போட்டிருக்கு. பாதுகாப்பு வனப்பகுதி உள்ளே சென்று புகைப்பிடித்தல், மது அருந்தல், அறிவில் அத்துமீறுதல், உள்ளோட்ட சென்று குளித்தால் என்னது பிளாஸ்டிக் பொருட்கள் மீறினால் தமிழ்நாடு வட்டத்தில் 1882 ஆகஸ்ட் பிரிவின் உட்பிரிவுகளில் தண்டிக்கப்படும் குற்றங்களுக்கு. எனவே யாரும் உள்ளே சென்று குற்றங்களில் ஈடுபட்டால் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும். போயிட்டு பார்த்துக்கோங்க. எச்சரிக்கை பழக உங்களுக்கு காட்டியிருப்பேன். அருமையாக இருக்குது பிளேஸு. அங்கே போவோம். மாசமா இருக்க அவ்வளோ எம்எல்ஏ கீழே உண்டு. எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. மழை பெய்யுதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். தண்ணியே போடுங்களா போய்கிட்டே இருக்கும். ஜிடிஎஃப் தண்ணி அப்புறம் இங்கே தானே வரும். தண்ணி அப்புறம் இங்கே தான் வரும். தண்ணி போகணுன்னா 2-3 கிலோமீட்டர். ஒய்டிஎஃப் பார்த்தீங்களா? எச்சரிக்கையும் மீறி இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எச்சரிக்கையும் மீறி உள்ளே வந்து சரக்கு சிகரெட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு. வீடியோ எடுப்போம் எடிட்டிங். அடுத்து எங்கே ஒய்டிஎஃப் இப்போ தண்ணி வருதான்னு என்னன்னு தெரியல. தண்ணி வந்துட்டு இங்கே ஒரு தண்ணி. நீங்கள் எத்தனை எச்சரிக்கை போட வச்சாலும் பார்த்துக்கங்க, புதுசாக மீறி தான் இருக்காது. அதனால் மொத்தமாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக க்ளோஸ் பண்ண அட்வென்ச்சர் பயணமாக தான் இருக்குது. என்னண்ணே எங்கள் சைடு திரும்பி போயிட்டுருக்கு. முருகன் பேர் எங்களை மாதிரி அட்வென்ச்சர் பைக் எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி ட்ரிப்பு வந்தீங்கன்னா திங்கம் பொன்னமலை வந்து சரியாக எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் வீடியோவில். போய்கிட்டே தான் இருக்கும். இன்னும் வந்து அந்த மெயின் ஸ்பாட் வரல.
நம்ம அந்த மெயின் ஸ்பாட்டுக்கு நெருங்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏறிடுமா இருக்குன்னு ஐயோ ஐயோ வண்டியை நிப்பாட்டு கூட போலாம்னே. அட்வென்ச்சர் பயணமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குட்டுப்பட்டியிலேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வண்டியை நிப்பாட்டு போயிருமா? இன்னும் போகணும்டா. ரோடு போட்டு விடுவாங்க. ரோடு போட்டு விடுங்க புதுப்பட்டியிலேருந்து. மக்கள் வாழ்றாங்க உள்ள. இறங்கி வா. அட்வென்ச்சர் பைக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்வென்ச்சர் பைக். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறோம். ஸ்பாட் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு நம்ம குட்டுப்பட்டி ஊருக்குள்ள இருந்தே மலை மேலே எப்படியும் ஒரு 4 கிலோமீட்டர் வச்சு வந்துருமா. இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. ஆஹா, ஃப்ரெண்ட்ஸ் மலை வந்து எத்தனை கிலோமீட்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு சரியா இப்போ நம்ம தெரிஞ்சே இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். தண்ணி சவுண்டு கேட்குது, பயங்கரமாக இருக்கு தண்ணி சவுண்டு. இன்னும் 3 மணி உட்காரல. தண்ணி கம்மியாக தான் இருக்குங்கிறாங்க. சரி நம்ம போயிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மாமரம் இல்லை, அப்புறம் அதே மாமரம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேங்கோ. ரெண்டும் ஒன்று தான் அப்படி. ஆனால் பெரிய மரமாக இருக்கு, ஹைட்டாக வளர்ந்துருக்கு பத்தியா மாமரம். நம்ம ஊரில் இது மலைக்குள்ள இருக்கனால அப்படி வளர்ந்துருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம வந்து அட்வென்ச்சர் பைக்கு பார்த்துக்கோங்க. இன்னும் 3 வண்டியில் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு ஸ்கூட்டிலலாம் எப்படி வந்தான்னு தெரியல. இவ்வளோ இதில் நம்ம பைக்கே கடந்து திணறுது. போயிட்டே இருக்கோம் மேலே. ஏதாச்சும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கால் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேற உள்ள ஃப்ரெண்ட்ஸ். வேற என்னதுண்ணே என் தம்பி? இப்போ என் சேனல் கேட்டார், புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க வேறு எது அப்படின்னு. என்ன ஆச்சு உன் சேனல் அப்படின்னாரு. இங்கிட்டு போகிற இவ்வளோ மாண்டேஷன் ஆகல, ஒன்றும் ஆகலை. அதனால் வேறு சேனல் ஆரம்பிச்சு இப்போ வீடியோ போட்டுட்ருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணுறவங்க மட்டும் பாருங்க. இருப்பா நீங்க போயிருக்காடா? ஏன் போடுறது இல்லையா வீடியோ? போடுறேன், அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. சேனலுக்கா? ஆமாம். அப்படி இருக்கு. நாங்கள் வந்துருக்கு. அவங்கள எங்கே அந்த பைக்குக்காரவங்களாம் மேலப்பா இன்னும் மேலே போகணுமா நம்ம? வாங்க போவோம். பார்த்து தம்பி, வந்துடாதியா? ஆமாண்ணே, கொஞ்சம் அழுக்கு. ஞாபகப்படுனே ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டியாகவே வாங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் இந்த பிளேஸுக்கெலாம். லைட்டாக ஸ்லிப் ஆனீங்கன்னாலும் அப்படியே டைவ் அடிச்சுக்கிட்டே கீழே போயிருவீங்க. ஏன்னா ரோடு போட்டாங்க நல்லா இருக்கும். வண்டி கிடந்து திணற ஆரம்பிச்சிருச்சு. வரவில்லைங்க. நாங்கள் அப்படியே போவோம். தண்ணி சவுண்டுங்க கேட்குது, எங்கே குளிக்கிறதுன்னு தெரியல. ஃபைனலாக வந்துட்டோம் நம்ம மேலே. பாருங்க, இதில் தான் நம்ம குளிக்கணும். நம்ம அண்ணன் மேலே ஏறி வந்ததில்ல, ரொம்ப டயர்டில் உட்காந்துருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது அவன் சொன்ன மாதிரி. நான் குளிக்கிறதுக்கு படுத்து கிடக்கு. குளிச்ச கூட அங்கேயே சாப்பிட்றாங்க. நம்ம அண்ணன் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளியல் பண்ண போகிறாரு. என்ன குளியல்? குரங்களா மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு. எல்லாம் குளிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கிற வேடிக்கை பார்க்குது குரங்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்தானுமா?
வீடியோ போகுதுடா. ஒய்டிஎஃப் குளிச்சிட்டோம். தண்ணி அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ரிட்டன் வந்து பொன்னமராவதி போயிட்டுருக்கோம். போவோம் அப்படியே வாங்க. நம்ம வேறு இங்கிட்டு போயிருக்கோம். சரி போங்க போங்க. காடியை எடுத்துட்டோம். நம்ம காடி எடுத்துட்டு அப்படியே போவோம். போட்டோம். நீ வண்டி வீடிங்க என்னது உட்காந்துருக்கா? இந்த கலர் கோவப்பட்டார் இருக்கு. ஆமாம் போதே. ஃப்ரெண்ட்ஸ் இறங்குற இடத்துல பாருங்கள் இவ்வளோ பெரிய மாமரம். ஆச்சரியமாக தான் இருக்குது, இவ்வளோ பெரிய மாமரம் இருக்குது. நம்ம ரிட்டன் போயிட்டே இருக்கோம். இன்னும் மாங்காய் எல்லாம் இதில் இல்லை.